2.10 sum number 5 givenல first inequality, second inequality, third and fourth inequality கொடுத்திருக்காங்க. மொத்தம் 4 inequalities கொடுத்திருக்காங்க. 4 inequalities sort out பண்ணணும். first 4 inequalities எல்லாம் எடுத்து எழுதிட்டேன். first one the 2x plus 3y is greater than or equal to 6. இது first one. ஓகே, இப்போ அடுத்ததா second one எழுதிடலாம். x plus 4y is greater than or equal to 4. இது second one. அடுத்ததா third one, x is greater than or equal to 0. ஓகே, அடுத்ததா fourth one, y is greater than or equal to 6. சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சார்ட் அவுட் பண்ண போறேன்னா இந்த x is greater than or equal to 0 சார்ட் அவுட் பண்ண போறேன். x is greater than or equal to 0. ஃபர்ஸ்ட் x is equal to 0. x equal to 0ங்கற லைன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். x is equal to 0னா அதுக்கு பேரு y axis. x equal to 0னா அதுக்கு இன்னொரு பேரு y axis. So x equal to 0ங்கற பாயிண்ட் 0 வழியில போற லைனுக்கு பேரு தான் y axis. x is equal to 0, அதுக்கு இன்னொரு பேர் y axis. அதே மாதிரி சரி, இது புரிஞ்சது இல்லையா? x equal to 0னா அதுக்கு இன்னொரு பேர் y axis. இப்போ x டி வேல்யூ 0 விட மேக்ஸிமமா இருக்கும்னா 0 இங்க இருக்கு, 0 விட x டி வேல்யூ மேக்ஸிமம்னா இந்த சைடு தான் மேக்ஸிமம். 1 2 3 4 x equal to 1 2 3 4 எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த சைடை ஷேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த சைடை ஷேட் பண்ண போறோம். ரைட், நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். givenல y is greater than or is equal to 6 னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் y is equal to 6ங்கற லைன் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். y equal to 6ங்கற லைன் எங்க இருக்கா? see இந்த வேல்யூஸ் மட்டும் மாத்திட்டு இருக்கேன். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் பெட்டரா வரணுங்கிறதுக்காக யூனிட் மட்டும் மாத்திட்டேன். 6 8 10 12 14. ஸோ -2 -4 -6 -8 -10. இப்போ x is equal to 6. x is greater than or is equal to 6 னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் x equal to 6 கான லைன். ஓகே, y is equal to 6 கான லைன். y ல வேல்யூ 6 இங்க இருக்கு. அப்போ அந்த 6 வழியில ஒரு லைன் டிரா பண்ணனும். அந்த லைனுக்கு பேரு தான் y is equal to 6. இப்போ y is greater than 6னா y உடைய வேல்யூ அதுக்கு மேல இருக்கணும். அதுக்கு மேல இருக்கணும்னா இங்க தான் y உடைய வேல்யூ மேக்ஸிமம் போயிட்டு இருக்கு. அப்போ மேல இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். அப்படி மேல இருக்கிற சைடை ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி சிம்பிள் ஈக்குவல் டு சிம்பிள் என்ன ஆயிடும்? greater than or is equal to 6 னு மாறிடும். இப்போ செகண்ட் லைனையும் ஷேட் பண்ணிட்டோம். ஷேட் பண்ணதுல இருந்து காமன் ரீஜன் நமக்கு எங்க கிடைச்சிருக்கா? இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சைடு ஷேட் பண்றோம், கீழே இருந்து மேலே ஷேட் பண்றோம். அப்போ காமன் ரீஜன் இங்க தான் கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ மீதி இருக்க இந்த ரெண்டு சம்மையும் சார்ட் அவுட் பண்ணிடலாம். மீதி ரெண்டு என்ன இருக்கா? ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 2x plus 3y இந்த சிம்பிள் மாத்தி ஈக்குவல் டு 6னு போட்டுடலாம். இப்போ xyக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததா இங்க x plus 4y is less than or is equal to 4 அப்படின்னு இருக்கு. இங்கேயும் நம்ம வந்து இந்த less than or is equal to தூக்கிடலாம். less than or is equal to தூக்கிட்டா ஈக்குவல் டு போட்டுடலாம். ஓகே, இப்போ xyக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்தா நம்ம பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். xக்கு வந்து 0 கொடுக்குறேன். xக்கு 0 கொடுத்தா இங்க 0 ஆயிடும். 2 into 0 0. 3y equal to 6னா y உடைய வேல்யூ 2. அடுத்ததா ஃபர்ஸ்ட் xக்கு 0 கொடுத்தா இப்போ yக்கு 0 கொடுக்குறேன். y 0 பண்ணிட்டோம்னா 3 into 0 0 ஆயிடும். அப்போ 2x உடைய வேல்யூ புரியுதா? 2x உடைய வேல்யூ 6னா x உடைய வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். therefore பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கா? பாயிண்ட் 0,2ங்கிறது ஒரு பாயிண்டா, ஒரு 3,0 அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். இப்போ அதே மாதிரி இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் xக்கு 0 கொடுத்துறேன். xக்கு 0 கொடுத்துட்டேன்னா 4y equal to 4. அப்போ y உடைய வேல்யூ 1 ஆகும். ஓகே, அடுத்ததா yக்கு 0 கொடுக்குறேன். yக்கு வந்து 0 கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் xக்கு 0 கொடுத்தா இப்போ yக்கு 0 கொடுக்குறேன். yக்கு 0 கொடுத்துட்டேன்னா வேல்யூ ஆஃப் x is equal to 4. டைரக்டா அதே வேல்யூ 4 அப்படின்னு கிடைச்சிருக்கா. therefore பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கா? பாயிண்ட்ஸ் ஆர் 0,1 and 4,0. ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கிராஃப்ல மென்ஷன் பண்ணிடலாம். அப்புறம் டயக்ராமை டிரா பண்ணி சைடு வந்து ஷேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைன் வந்து டிரா பண்ண போறேன். இந்த பாயிண்ட்ஸை 0,2 3,0. 0,2ங்கிறது எங்க இருக்கா? 0,2ங்கிறது இங்க இருக்கா? 3,0ங்கிறது 3,0 பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணணும். லைன் பேர் என்ன? இந்த லைன் பேரை 2x plus 3y is equal to 6. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்ததா இந்த லைனுக்கு கீழே இருந்து பாயிண்ட் சூஸ் பண்ண போறேன். இந்த 0,0 சூஸ் பண்றேன். 0,0வை ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி, இந்த இன்இக்வாலிட்டி செக் பண்ணி பார்க்க போறேன். ஸோ
2x plus 3y is less than or equal to 6 இருக்கா at 0,0. இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு கீழே இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் அப்ரோச் பண்ணோம்னா எக்ஸுக்கு வந்து 0 ஆயிடும். 2 into 0 0, y உடைய வேல்யூ 0, 3 into 0 0. ஸோ 0 is greater than or equal to 0, 6 கிடைக்குதா. 0 is less than or equal to 6 கிடைக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்போ கீழே இருந்து பாயிண்ட் சூஸ் பண்ணா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அதனால இந்த லைனுக்கு கீழே இருக்கிற சைடை வந்து ஷேட் பண்ணணும். கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். ஓகே ரைட், இதை ஷேட் பண்ணணும். அடுத்ததான் ஃபோர்த் டயக்ராமா. இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். 0,1 and 4,0. 0,1 எங்க இருக்கா, 0 இங்க இருக்கு. 0,1 இந்த இடத்துல இருக்கும். 0,1 0,1ங்கிற பாயிண்ட். அடுத்த 4,0னா 4,0 இங்க இருக்கு. 4,0. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இது செகண்ட் லைன். ஓகே, இப்போ இந்த லைன் பேர் என்ன, இந்த லைனுடைய பேரா x plus 4y is equal to 4. சி, ஷேட் பண்றதுக்கு முன்னாடி தான் ஈக்குவல் டு இந்த ஏரோ மார்க் போட்டு ஷேட் பண்ணிட்டோம்னா இந்த சிம்பிள் என்ன ஆயிடும், இங்க என்ன ஆக்சுவல் கிவன் சிம்பிள் கொடுத்துருக்கோம்னா அந்த சிம்பிளா மாறிடும். இப்போ அடுத்த ஃபோர்த் சம்ல இந்த ஈக்குவல் டு இந்த லைனுக்கு பேரு நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த லைனுக்கு கீழே இருந்த 0,0 பாயிண்ட் செக் பண்ணி பார்க்க போறேன். அப்போ இந்த லைன் என்ன, எக்ஸா பிளஸ் 4y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு இருக்கு. ஓகேவா, இந்த லைன் இதுதான் அந்த லைனா செகண்ட் லைனா. இந்த லைனுக்கு கீழே 0,0 வந்து நான் செக் பண்ணி பார்க்க போறேன். இப்போ 0,0 கொடுத்தா இங்கேயும் 0 இங்கேயும் 0 ரெண்டுமே 0 ஆயிடும். இப்போ 0 வந்தா 0 இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கா. ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா, ட்ரூ, கரெக்டாக தான் இருக்கு. அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். இந்த லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். அப்படி கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணோம்னா நமக்கு காமன் ரீசன் என்ன கிடைக்குதா. ஃபர்ஸ்டா மேல இருக்கிற லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் லைன். இந்த லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். அப்புறம் இந்த செகண்ட் லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். அப்புறம் இந்த லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். இதை ஷேட் பண்ணிடலாம். அப்புறம் கீழே இருக்க இந்த லைனுக்கு மேலே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். மேலே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இன்னொன்று மறுபடியும் ஒரு தடவை கிளியர் பண்ணிடலாம், கவனி. ரைட், இப்போ ஃபர்ஸ்டா இந்த லைனுக்கு மேலே இருக்க சைடு ஷேட் பண்ணுமா. ஸோ இங்கே ஷேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஷேடட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சைடு தான் ஷேடட் ஆயிடுச்சு. இது ஷேடட். அதே மாதிரி இதுவும் ஷேடட் லைன். ஓகே ரைட். கொஸ்டின் சரியா இருக்கா. எக்ஸ் விட ஓகே, ஒய் சாலிடா கண்ணா. டயக்ராம்ல ஒய் இஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லைன் y ஈக்குவல் 6 இல்லை, இந்த லைன் மட்டும் இருக்கு இல்லையா, இந்த லைனா y ஈக்குவல் 6க்கு மேலே இருக்க சைடு ஷேட் பண்ணக்கூடாது தங்கோ. y இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 0னா அதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொரு பேர் எக்ஸ் ஆக்சிஸா. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற சைடு ஷேட் பண்ணணும். இந்த சைடை ஷேட் பண்ணணும். ஓகே, இந்த சைடை ஷேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே இருக்க சைடு ஷேட் பண்ணணும். இந்த லைனுக்கு கீழே இருக்க சைடு ஷேட் பண்ணணும். இந்த லைனுக்கு கீழே ஷேட் பண்ணணும். அதே மாதிரி மேலே இருக்க சைடுக்கும் கீழே இருக்க சைடு ஷேட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன் வந்தால் இந்த ரீஜன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்க பாரு, இந்த லைன் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ கிராஃப் ஷீட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெரிய ப்ளஸ் எழுத பாரு. அது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இப்படி இருக்கு. ஓகே, இப்படி ஒரு லைன் இருக்கு. அப்புறம் இப்படி ஒரு லைன் இருக்கு. ஸோ ரெக்வயர்ட் காமன் ரீஜன் இந்த ரீஜனை கிடைக்கும் நமக்கு. இந்த ரீஜனை கிடைக்கும். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸா, இது ஒய் ஆக்சிஸ். இது லைன் 3, லைன் 4. ஸோ இந்த ரீஜன் தான் காமன் ரீஜனாக கிடைக்கும். இதை தான் நான் மேலே எழுதியிருக்கேன். நீ என்ன பண்ணுறேன்னா யூனிட் 1 2 3 போட்டிருக்க இல்லையா, நீ 2 4 6 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரீஜனாக கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா இந்த ஸ்பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா கரெக்டான டயக்ராம் உங்களுக்கு கிடைச்சிடும். கரெக்டான டயக்ராம் கிடைச்சிடும். ஸோ இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் இந்த சம்ம கேட்டு பார்த்தாங்க, மறுபடியும் டீச் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். கவனி, காமன் ஷேட் ரீஜன் இருக்கு இல்லையா, த காமன், ஓகே இங்க இருந்தா இருக்காங்க. therefore the common shaded region is the solution for the given inequalities.
இன்இக்வாலிட்டிஸ். இந்த லைன் இருந்தாலும் சரி எழுதலைனாலும் சரி, கிராஃப் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண போதும். தட் இஸ் இனஃப். தென் இந்த சம் உங்களுக்கு மறுபடியும் புரியலைன்னா எகைன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஒரு தடவை மறுபடியும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.